ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நான் உங்கள் விக்ரம். இப்போ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்து தெரியும்னுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்லயும் போஸ்ட் பண்ணுங்க. நம்ம லைஃப்ல நெறைய பேருக்கு வந்து நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். ஆனா நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு சில பேர் கெட்டத நோக்கியும் போவாங்கல்ல. அப்படி போன ஒருத்தருக்கு நடந்த சம்பவத்த தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தயவுசெய்து சின்ன குழந்தைய வச்சு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுங்க. அப்புறம் கூட பார்த்துக்கங்க. பிரச்சனை கிடையாது. சரி, ஓவரா பேசாம வீடியோக்குள்ள போயிடுவோம். இந்த சம்பவம் எப்ப நடந்ததா சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, 1970 காலகட்டத்தில சம்பவம் நடந்திருக்கு. அது எங்க நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, கோயம்புத்தூர் பக்கத்தில இருக்கிற ஒரு கிராமத்தில தான் நடந்திருக்கு. ஸோ அந்த கிராமத்தில கார்த்திகேயன்னு சொல்லிட்டு ஒரு பணக்காரர் இருந்திருக்காரு. பணக்காரன்னு சொல்றத விட அவங்களுக்கு பயங்கரமா தோட்டம், தொரவுன்னு எல்லாமே இருந்திருக்கு. பட் எல்லாமே இருந்து அவருக்கு வந்து ஒரே விஷயம் மட்டும் இல்ல, குழந்தை. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. 10 வருஷம் ஆகியும் அவருக்கும் அவங்க ஒய்ஃப் ரேவதிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தையே இல்ல. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவா சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரேவதிய வந்து இவரு கிட்டயே சேர்க்கறது இல்லையாம். ஸோ அந்த மாரிலாம் வந்து நடந்திருக்கு. இதுக்கு நெறைய காரணமும் சொல்றாங்க. போக போக பார்க்க போறோம் அதையும். ஸோ இதனால இவரு கடுப்பா என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, எப்பனா ஒரு வாட்டி தான் ஒண்ணா இருப்பாங்க. ஸோ அப்படி இருந்தாலும் குழந்தை பொறக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இவங்க நெறைய டாக்டர் கிட்ட போயிருக்காங்க. எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காங்க. போகாத கோயில் இல்ல. பட் அவங்களுக்கு குழந்தை இல்ல. இதனால அவர் என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, சாமிய நம்புறதெல்லாம் வேஸ்ட்டு. வேற எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு மாந்திரீகத்த நோக்கியும் போறாரு. ஸோ இப்படி போகும்போது இவருக்கு வந்து ஒரு அகோரியோட பழக்கமும் கிடைக்குது. அந்த அகோரி என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர்கிட்ட ஒரு ஓலைச்சுவடியும் குடுக்குறாரு. அந்த ஓலைச்சுவடிய குடுத்தவரு, "இதுல இருக்கிற மந்திரத்த சொல்லு. அதுவும் எப்போ சொல்லணும்னு அவரு கிளியராவும் சொல்லியிருக்காரு." கரெக்ட்டா அமாவாசை அன்னைக்கு நைட்டு 12:03 கர்ப்பம் தரிச்ச ஒரு பொண்ணு. பொண்ணோட சமாதி. அந்த சமாதி மேல உட்கார்ந்து தான் வந்து, "நீ இந்த மந்திரத்த சொல்லணும். இப்படி நீ சொன்னீன்னா, யக்ஷினி வருவா. யக்ஷினி வந்து உன் பொண்டாட்டிய வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுவா. அதுக்கப்புறம் நீ அவ கூட சேரு. சேர்ந்தீன்னா உனக்கு கண்டிப்பா வாரிசு இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரீகவாதி சொல்றாரு. இத கேட்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இருந்தாலும் இவருக்கு குழந்தை கிடைக்க போதேன்ற சந்தோஷத்துல இவரு ஒத்துக்கிறாரு. பட் நெறைய அமாவாசை வருது. அமாவாசை வந்தா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி யாருமே இறந்து போமாட்டாங்க. மத்த நாளெல்லாம் இறந்து போறாங்க. இந்த மாரி சம்பவம்லாம் நடக்குது. ஸோ இப்படி நடக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவரு ஒரு விசித்திரமான முடிவு விசித்திரமான முடிவுன்னு சொல்ல ஒரு கொடூரமான ஒரு முடிவ தான் எடுக்குறாரு. பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒரு கர்ப்பமான ஒரு பொண்ண வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஆளுங்கள வச்சு கொலை பண்ணிறாரு. கொலை பண்ணது மட்டும் இல்லாம, அவங்கள கொண்டு வந்து அங்க சுடுகாட்ல வந்து அடக்கமும் பண்ணிறாரு அமாவாசை அன்னைக்கு. ஸோ அடக்கம் பண்ணவர் என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சமாதி மேல உட்காந்து அந்த மந்திரத்தையும் சொல்றாரு. இப்படி மந்திரத்த சொல்றதுக்கு முன்னாடி அவர் இன்னொரு விஷயமும் பண்றாரு. அவங்க ஒய்ஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, மயக்க மருந்து குடுத்து, அந்த சுடுகாட்டுக்கு அவங்கள தூக்கிட்டு வந்துர்றாரு அந்த டைம்க்கு. ஸோ கரெக்ட்டா 12:03 வரும்போது இந்த மந்திரத்த சொல்லவும் ஸ்டார்ட் பண்றாரு. திடீர்னு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு மயான அமைதியா தான் இருந்துட்டு இருக்கு. அந்த டைம் வந்து அவங்க ஒய்ஃப் ஆல்ரெடி பக்கத்திலேயே தான் படுத்துட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி கட்ட மாரி வெறச்சு போயிடுறாங்க. வெறச்சு போனதுக்கப்புறம் திடீர்னு இவங்க கண்ண திறந்து பார்க்குறாங்க. கண்ண திறந்து பார்த்துட்டு, "வா! நீ இதுக்கு தானே ஆசைப்பட்ட. வா! என் கூட சேரு, என் கூட சேரு. நான் உனக்கு குழந்தை குடுக்குறேன்." அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா, அவர கூப்பிடுறாங்க. ஆக்சுவலா அவங்க ஒய்ஃப் கூப்பிடல. அவங்க ஒய்ஃப் மூலியமா அவங்க யட்சினி வந்து கூப்பிடுறாங்க. ஸோ இவரும் புரிஞ்சுக்கிறாரு. யட்சினி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு, அந்த சுடுகாட்டிலே 2 பேரும் ஒண்ணு சேர்றாங்க. இப்படி ஒண்ணு சேர்றது வந்து பார்த்தீங்கன்னா, மணிக்கணக்கா போகுது. அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு விஷயத்த பார்க்குறாரு. அங்க என்னத்த பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்துல யாரோ நிக்கிற மாரி ஒண்ணு தெரியுது. தெரிஞ்ச உடனே வந்து யார் நிக்கிறான்னு சொல்லி பார்க்குறாரு. பார்த்தா இவங்க ஒய்ஃப் அங்க நின்னுட்டு இருக்காங்க. அப்ப யார் கூட இருக்கும்ன்னு சொல்லிட்டு இவரு கீழ பார்த்தா, கீழ ஒய்ஃப் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அங்க யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவரு அத யோசிக்கும்போது, அங்க இருக்கிற யக்ஷினி என்ன சொல்லுதுன்னா, "அவ உன் பொண்டாட்டி தான். அவ பொண்டாட்டி உடம்புல தான் நான் இருக்கேன்." அப்படிங்கும் அவர் ஆன்மா எங்க இருக்கும்? அவ ஆன்மா தான் அங்க நிக்குது. நின்னு உன்ன பார்த்துட்டு இருக்கு. அவள பார்க்காத. நான் போனதுக்கப்புறம் அவ உடம்புக்குள்ள இந்த உடம்புக்குள்ள வந்துருவா. அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு யக்ஷினியும் சொல்லியிருக்கு. ஸோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா, விடியகாலைல 4 மணி வரைக்கும் இத பண்ணியிருக்காரு. கரெக்ட்டா 3:45 வரைக்கும் இத பண்ணியிருக்காரு. பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, யக்ஷினி வந்து, "நீ ஆசைப்பட்ட மாரி உனக்கு குழந்தை கிடைக்கும். ஆனா, உன் குழந்தை பொறந்த 5வது வருஷத்துல நான் வருவேன். அப்ப நான் கேட்கறத நீ குடுக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த யக்ஷினி அங்கருந்து போயிருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃப் தூக்கிட்டு இவரு வீட்டுக்கும் போயிடுறாரு. ஆனா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா, பிரம்ம புடிச்ச மாரி தான் கொஞ்ச நாள் இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில வந்து, "நான் உன் கூட இருக்க மாட்டேன் அப்படின்ற காரணத்துக்காக, இந்த மாரிலாம் நீ பண்ணுவியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட சண்டையும் போடுறாங்க. அப்போ இவரு வந்து சொல்லி புரிய வைக்கிறாரு. "இல்ல நம்மளுக்கு வாரிசு இல்ல. அதுக்காக தான் இப்படிலாம் பண்ணேன்." அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்றாரு. அப்போ அவங்க ஒய்ஃப் ஒரு விஷயம் சொல்றாங்க. "நான் ஏன் உன்ன கிட்ட சேர்க்கல தெரியுமா? நான் இருக்கும்போதே நீ கண்ட பின்னாடிலாம் போக ஆரம்பிச்ச. அப்ப அவங்க இருக்கும்போது நான் எதுக்கு உனக்கு தேவையில்ல தானே. அதனால தான் உன்ன நான் கிட்டயே சேர்க்கல. ஆனா அதுக்காக நீ இப்படிலாம் பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்ல." சொன்னோனே, இவரும் சொல்லி சமாதானம் பண்ணி, "இல்ல நம்ம குழந்தை வரப்போகுது. அந்த குழந்தைக்காக தான் பண்ணேன்." "இல்ல அந்த குழந்தை யக்ஷினியோட குழந்தை தானே." "இல்ல, இல்ல நம்ம குழந்தை தான் அது. உன் உடம்பு மூலியமா தான் நான் வருது. ஆனா நீ அத பத்திலாம் யோசிக்காத. நீ ஃப்ரீயா விடுன்னு" சொல்றாங்க. ஸோ கொஞ்ச நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க பிரெக்னன்ட்டும் ஆயிடுறாங்க. ஸோ கரெக்ட்டா 1 வருஷம் கழிச்சு உங்களுக்கு குழந்தையும் பொறந்துருது. அந்த 10 மாசத்துல 9 மாசத்துல வந்து குழந்தையும் பொறந்துருது. ஸோ குழந்தை பொறக்கும்போது அங்க ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூசுவலா குழந்தை பொறக்கும்போது அழுகும் தானே. அங்க டாக்டர் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் குழந்தை அழுகல. ஆனா குழந்தை வந்து சிரிக்குது. கண்ண திறந்து எல்லாரையும் பாக்குது. அந்த குழந்தையோட கையில, கால்ல நகம்லாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3 சென்டிமீட்டர் நீளத்துக்கு இருக்கு.
யூஸ்வலாக குழந்தை அழகு தானே செய்யும், சிரிக்கும் தானே. இந்த குழந்தை சிரிச்சுட்டு அவங்க அம்மாவை பார்த்து ரேவதியை பார்த்து அம்மான்னு சொல்லி கூப்பிடுது. இதை பார்த்தோன்னே அதிர்ச்சி இந்த ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குழந்தைய தூக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டு இது என்னோட குழந்தை இல்லை யக்ஷினோட குழந்தை அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த டாக்டர் வந்து இந்த பொம்பளை ஏன் இப்படி வளரிட்டு இருக்கு, குழந்தை கொஞ்சம் சந்தோஷம் தான் பண்ணணும், ஆனால் இந்த பொம்பளை கொஞ்சம் விசித்திரமாக பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா இது உன் குழந்தை தான்மா, நீ எதுவும் பயப்படாத, குழந்தை ஹெல்த்தியாக தான் இருக்குது, அதெல்லாம் நீ எதுவும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. ஆனால் அன்னிலேருந்து அவங்க வீடே வந்து பார்த்தீங்கன்னா நரகமாக மாறி போயிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்குள்ளே நிறைய அமானுஷமான சம்பவங்கள் நடக்குது. இந்த கறி கடையெல்லாம் வந்து இந்த கறி வெட்டும் போது சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி சத்தம் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே வந்து கேட்டு இருந்துட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக கிச்சன்லேருந்து கேட்டு இருக்கு. கிச்சனுக்குள்ளே போய் பார்த்தா உள்ளே எதுவுமே இருக்காது. ஆனால் கவுச்சி வாசம் மட்டும் அடிச்சுட்டு தான் இருந்துட்டு இருக்கு. அதுவும் இந்த கறி கடையில் வர ஸ்மெல்லு மட்டும் வந்துட்டு தான் இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, அவங்க வீட்டில் வந்து வளர்த்த பன்னி, ஆடு, கோழிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடூரமான முறையில் இறந்தும் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த குழந்தை கொஞ்சம் விசித்திரமாகவும் பண்ணியிருக்கு. அந்த குழந்தை ஒரு யாரை விளையாடுற மாதிரியும் சிரிக்கிற மாதிரியும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து நடமாடுற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கு. இல்லை ஒரு குறிப்பிட வேண்டிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரேவதி வந்து சில நாட்களில் ரேவதி மாதிரி இருக்கிறது கிடையாது. திடீர்னு அவங்க மூஞ்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வெளிரி போய் கண்ணில் இருக்கிற அந்த கருவளையம், அதே மாதிரி வெள்ளையா இருக்குல்ல, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கரேல்னு கருப்பு கலர்ல மாறியிருக்கான். கிட்டத்தட்ட சொல்லப்போனா, அது கருப்புன்னே சொல்ல முடியாத அளவுக்கு வந்து டார்க்கா கருப்பா இருந்துட்டு இருக்கு. அந்த குழந்தைய தூக்கி வச்சு அவங்க கொஞ்சுறாங்களாம். கொஞ்சும்போது வந்து அழகான பிசாசு, குட்டிச்சாத்தான இந்த மாதிரிலாம் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைய வந்து கொஞ்சிட்டு இருக்கிறத வந்து கார்த்திகேயனும் பார்த்துருக்காரு. பார்த்து பயந்தும் போயிருக்காரு. இப்படி பயந்து போனவர் வந்து அந்த சாமியாரை தேடுறாரு. அந்த அகோரிய தேடி எங்கெங்கேயோ தேடுறாரு. ஆனால் அவர் எங்கே இருக்காருன்னு இவர் கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு கட்டத்துல தான் சொல்றாங்க, இவர் வந்து பார்த்தீங்கன்னா, உஜ்ஜைன்ல இருக்கிற காலபைரவர் கோயில்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ இருக்கிற மாதிரி டெக்னாலஜிலாம் இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி பேசலாம்ல. இவரால் இப்போ ஃபோன்லாம் பண்ண முடியாது. பட் இவர் என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கார்ல கொஞ்ச தூரம் போய், அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஏறி அந்த கோயிலுக்கும் போய் அவர் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி தேடி அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த அகோரியே சொல்றாரு, "நீ என்ன தேடி வருவேன்னு தெரியும். சொல்லு என்ன பிரச்சனை உனக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாரி நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாரு. அப்பதான் வந்து அந்த அகோரி ஒரு விஷயத்த சொல்றாரு. எல்லாருமே வந்து பலி குடுப்பாங்க. ஆனா நீ குடுத்தது பாலியல் பலி. இப்போ வந்து உன்னோட குழந்தை, நீ, உன் பொண்டாட்டி எல்லாமே அவளுக்கு சொந்தம். அவ எப்பலாம் ஆசைப்படுறாளோ, அப்பலாம் உன் பொண்டாட்டிய ஆக்கிரமிப்பா. உன் குழந்தை கூட விளையாடுவா. உன் கூட ஒண்ணா இருக்கணும்னு நினைப்பா. அப்பலாம் நீ வந்து அவளுக்கு ஒத்துக்கிட்டு, நீ அதுக்கு கட்டுப்படணும். இல்ல முடியாது அப்படிலாம் நீ எதனா சொன்னீன்னா, அவ கண்டிப்பா உன் குழந்தைய தூக்கிட்டு போயிடுவா. ஏன்னா, அது அவளோட குழந்தை அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப இவரு கேட்கறாரு, "ஏங்க அது என்னோட குழந்தை தானங்க அது. என் குழந்தை என் கூட தாங்க இருக்கணும்." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல நீ அந்த மந்திரத்த படிச்சியா புள்ள? அந்த மந்திரத்த என்ன குடுத்திருந்துச்சு? நீ வந்து உன் மூலியமா வந்து எனக்கு குழந்தை வேணும். அது நம்மளோட குழந்தை அப்படின்ற மாரி தான் அதுல இருக்கு. அதுதான் நீயும் பண்ணியிருக்க. அதுதான் நீயும் வேண்டியிருக்க." அப்படின்னு சொன்னோனே, இவருக்கு என்ன சொல்றதுன்னே ஒண்ணுமே புரியல. இப்படிதான் ஒரு 5 வருஷம் வரைக்கும் போயிட்டுருக்கு. இவங்கலாம் எதிர்பார்த்த மாரி அந்த குழந்தைக்கு 5 வயசும் ஆயிருது. ஸோ 5 வயசு ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃப் ரேவதி முழு யக்ஷினியாவே மாறிடுறாங்க. அப்படி மாறுனதுக்கு அப்புறம், "நீ வா, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. என் கூட என் உலகத்துக்கு வந்துரு. நம்ம குழந்தைய எடுத்துட்டு போயிடலாம். நம்ம இந்த உலகத்துல இருக்க வேணாம்." அப்படின்னு சொல்லி அந்த யக்ஷினியும் சொல்லியிருக்கு. ஆனா இவரு வந்து இந்த இடத்த விட்டு நான் வரமாட்டேன். அதே மாரி என் குழந்தைய நான் குடுக்க மாட்டேன். என் பொண்டாட்டிய விட்டு போயிடு அப்படின்ற மாரி சொன்னோனே, அப்ப யக்ஷினி கேட்குது. இது உன் பொண்டாட்டினா, அப்ப நான் உனக்கு யாரு? நீ என் கூட தானே இருந்த. என் மூலியமா தான் அந்த குழந்தைய பெத்துக்கிட்ட. அப்ப இந்த குழந்தை எனக்கு தானே சொந்தம். அன்னைக்கு நீ நான் ஒண்ணா இருக்கும்போது உன் பொண்டாட்டி வேடிக்கை தான்டா பார்த்தா அப்படின்ற மாரி அந்த யக்ஷினி இவர பார்த்து கேட்கவும் செஞ்சிருக்கு. இது சரிப்பட்டு வராதுன்னு தெரிஞ்சு இவரு அங்கிருந்து கிளம்பி கேரளாக்கு போறாரு. கேரளால போய் இங்க இருக்கிற ஒரு மாந்திரீகவாதிய பார்க்குறாரு. மாந்திரீகவாதிய பார்த்தோனே, அவரு வந்து அந்த யக்ஷினிக்கு வந்து நீ பலி குடுத்தீன்னா, உன் குழந்தைய விட்டு போயிடும் அப்படின்ற மாரி சொல்றாரு. சொன்ன உடனே என்ன என்ன பலி குடுக்கணும்னு அவரு கேட்குறாரு. அப்போ அந்த அந்த சாமியார் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, பிரத்யக்ஷ பலி குடுக்கணுன்றாரு. பிரத்யக்ஷ பலின்னா கருப்பு ஆட்ட வந்து பலி குடுக்கணும். இப்படி பலி குடுத்தீன்னா, உன்ன விட்டு அது போயிரும் அப்படின்ற மாரியும் சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது. அந்த ஆடு பலி குடுத்ததுக்கு அப்புறம் வந்து அந்த பலிய குடுத்த ஆட்டோட ரத்தத்த எடுத்து, அதுல தேன மிக்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டு கிட்ட இருக்கிற ஒரு வேப்ப மரத்துல வந்து அத தடவிடு. அது மட்டும் கிடையாது. தடவுனதுக்கு அப்புறம் உங்க வீட்டு குழந்தைய படுக்கிற பக்கத்துல வந்து கத்திய வச்சுரு. அருவாள் எதனா இருந்துச்சுன்னா, அதெல்லாம் வச்சுட்டு படுங்க. அது உங்க கிட்டயே வராது அப்படின்ற மாரியும் அந்த மாந்திரீகவாதி சொல்லியிருக்காரு. ஸோ ஆக்சுவலா அந்த பலி குடுத்தத வந்து காளி கோயிலுக்கு வந்து பலி குடுத்துருக்காங்க. இது அந்த யக்ஷினிக்கும் தெரிஞ்சு போச்சு. ஸோ காளியம்மன் எப்பவும் உக்கிரமா தானே இருப்பாங்க. ஸோ உக்கிரமாக்குற காளிக்கு வந்து இவங்க பலி குடுத்து இந்த மாரி யக்ஷினி கிட்ட காப்பாத்த வேண்டியதுனால, அந்த யக்ஷினியால அவங்க எதுவுமே பண்ண முடியல. இதனால அந்த யக்ஷினி என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல வளர்க்குற ஆடு, மாடு மறுபடியும் எல்லாத்தையும் கொல்லவும் ஆரம்பிக்குது. இதனால வீடே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி கறிக்கடையோட ரொம்ப மோசமான ரத்த வாடையோட தான் அவங்க வீடு எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. சொல்லப்போனா அந்த வீட்ல வாழவே முடியாத கண்டிஷன்ல தான் அவங்க எல்லாமே இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த யக்ஷினி வந்து இவங்களுக்குள்ள நெருங்கவே முடியாதுன்ற காரணத்துக்காக அங்க விட்டு போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து பல வருஷங்களா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. குழந்தைக்கும் 10 வயசு ஆயிருது. குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அந்த ஊர விட்டு வந்துரலாம். வெளியூருக்கு போயிடலாம் அப்படின்ற மாரி முடிவு பண்றாங்க.
ஸோ அப்போ வந்து சென்னை வந்து க்ரோ ஆகிட்டும் இருந்துகிட்ருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. 1980 காலத்தில் சென்னையும் கொஞ்சம் க்ரோ ஆகிட்டுருக்கு. இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, சென்னையில் வந்து எதாவது தொழில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க இடத்த எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்க இருக்கிற அந்த பூர்வீக வீடை மட்டும் விட்டுருக்காங்க. மற்ற எல்லாத்தையும் விட்டுறாங்க. அது விற்றதுனால வந்து உங்களுக்கு பல கோடி ரூபா அந்த காலகட்டத்திலே வந்து வருமானமும் வந்திருக்கு. ஸோ அந்த வருமானத்தெல்லாம் எடுத்து அந்த காசெல்லாம் எடுத்துக்கிட்டு சென்னைக்கு வந்து எண்ணெய் பிஸ்னஸ், அப்புறம் இந்த தேங்காய் பிஸ்னஸ் இதெல்லாமே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷம் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த குழந்தைக்கு 25 வயசு ஆயிருக்கு. ஸோ 25 வயசு ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க கல்யாணமும் பண்ணியிருக்காங்க. ஸோ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வந்து இன்னும் ரொம்ப கொடூரமா அவங்க வீட்ல நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அது என்ன ஏதுன்றத அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோல சொன்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போகும். ஸோ இந்த வீடியோக்கு மேக்ஸிமம் எத்தனை பேர் லைக் பண்றீங்க? எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்க? எவ்வளோ வியூஸ் போகுது? அத பொறுத்து தான் அந்த வீடியோவும் போட முடியும். ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் மோசமா தான் இருக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. சரிங்களா?